ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா. சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா February 14 லவ்வர்ஸ் டே. ஸோ இன்றைக்கி லவ்வர்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ தான் இன்றைக்கி. ஒரு 2-3 பேர் ஃபோன் பண்ணி, சார் லவ்வர்ஸ் டே ஸ்பெஷல் வருது, எந்தெந்த ராசிக்கு வந்து இந்த இயர் 2025 வந்து லவ் செட் ஆகும், லவ் மேரேஜ் நடக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக, அப்புறம் நம்ம வியூவர்ஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 25லேருந்து 35 ஏஜுக்குள்ள நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோட கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 யாருக்கு லவ் செட் ஆகும், யாருக்கு லவ் மேரேஜ் ஆகும், எந்த ராசிக்கு. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஒரு 1 வீக் தான் ஆகுது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் விஷ் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே இந்த 2025 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இயர் அதிகமாக லவ் மேரேஜ் நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம், அதாவது இந்த இயரோட செகண்ட் ஹாஃபில் சொல்கிறேன் நான், மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி வருது. அந்த குரு வந்து இப்போ வந்து ரிஷப வீட்டில் இருக்கிறார். இப்போ குரு வந்து இங்கே இருக்கிறார். மே மாதத்துக்கு அப்புறம் குரு இங்கே போவார். இது வந்து மிதுன ராசி, புதனோட வீடு மிதுன ராசி. பொதுவாகவே காதலுக்கு உள்ள கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் தான். பொதுவாக அந்த மிதுன ராசி பார்த்தீங்கன்னா காதலை குறிக்கிற ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி தான். அந்த மிதுன ராசியோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையிற சிம்பிள் தான் வந்து மிதுன ராசியிலே இருக்கும். ஸோ இந்த இயர் பொதுவாகவே இந்த இயரில் ஒரு 100 மேரேஜ் நடக்குது அப்படின்னா ஒரு 60 மேரேஜ், ஒரு 60 மேரேஜ் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான். அதிகபட்ச சான்ஸ் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜுக்கு தான் இந்த இயரில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு இங்கே மிதுன ராசிக்கு வந்து 5ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடம் அப்படின்னா திருமணம், பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் சொல்லலாம். அது இல்லாமல் 7ஆம் இடம் வந்து இது வந்து சுக்கிரனோட வீடை குரு புதன் வீட்டிலேருந்து பார்க்குறாரு. ஸோ இந்த வருஷம் அதிகமான லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உடனே சில பேர் ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்க சில பேர் கேட்பாங்க, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு எப்படி லவ் செட் ஆகும். சில பேருக்கு அதிகமாக ஆசைப்பட்டு எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு மறுபடியும் லவ் செட் ஆகுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. உங்கள் மனைவிட்ட அடி வாங்குறதுக்கு உடம்புல தெம்பு இருந்துச்சு அப்படின்னா லவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எந்தெந்த ராசிக்கெல்லாம் 2025 லவ் மேரேஜ் ஆகும், லவ் செட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட மெயின் கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு ராசி, எந்த ராசிக்கு வந்து லவ் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தான். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் லவ் மேரேஜ் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. லவ் மேரேஜ் ஆகிறது, லவ் செட் ஆகிறது, அதாவது லவ் செட் ஆகிறதும் நடக்கும். அதே மாதிரி அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு லவ் மேரேஜ் இந்த வருஷம் அதிகமான வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. இந்த 3 தான் என்ன பார்த்தீங்கன்னா சுயமுயற்சியில் வந்து திருமணம் பண்ணுறது, அதாவது லவ் மேரேஜ். அப்போ சுயமுயற்சியில் திருமணம் பண்ணுறதுக்கு இந்த இயர் ஆப்டான இயர். 10ஆவதுக்கு அந்த 3ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார். பொதுவாக 5ஆம் இடம் தான் வந்து காதலுக்குரிய இடம், லவ்வுக்குரிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம். இப்போ அந்த 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 10ஆவதுக்கு இந்த வருஷம் குரு ராசியையும் பார்க்குறார். துலாம் ராசியையும் பார்த்து 3ஆம் இடத்தையும் பார்த்து 5ஆம் இடத்தையும் பார்க்கும்போது துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த இயர் லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சொல்லிட்டேன், என்ன ரீசன் சொல்லிட்டேன், 3ஆம் அதிபதி குரு தான். அந்த வீட்டை அவரே பார்க்குறார், ராசியையும் பார்க்குறார், 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு 90% சான்ஸ் எந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இருக்குது. 5ஆம் இடத்துல காதலை சொல்கிற இடத்துல, ஆசையை சொல்கிற இடத்துல ராகு இருக்கிறார். அந்த ராகுவை குரு பார்க்குறார் 9ஆம் பார்வையாக. ஸோ கண்டிப்பாக இந்த இயர் மே மந்த்துக்கு அப்புறம் துலாம் ராசிக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு லவ் செட் ஆகும். அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் சுவாதி நட்சத்திரம் இருக்குது, அதாவது சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் இருக்குது. இதில் இந்த 3 நட்சத்திரம் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்துலேயும் இருக்குது. மிதுனத்துலேயும் பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், அதாவது செவ்வாய், ராகு, குரு, இந்த 3 பேரோட நட்சத்திரமும் இருக்குது. துலாம்லேயே இந்த 3 பேரோட நட்சத்திரமும் இருக்குது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த இயர் வந்து லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஸோ அடுத்து எந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த இயர் 2025 லவ் மேரேஜ் ஆகும், லவ் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி தான்.
ஏன்னா கும்பராசி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம். ஏன்னா சில ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய லவ் பிரேக் நடந்திருக்கு, நிறைய லவ் ஃபெயிலியர் நடந்திருக்கு. இந்த இயர் அவங்களுக்கு கண்டிப்பாக லவ் மேரேஜ் ஆகும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ராகு கேது தான் பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணத்தை கொடுக்குறது. இப்போ உங்களுக்கு மார்ச் மாதம் ராகு வந்து ராசிக்கு வந்துடுவார், 7க்கு கேது வந்துடுவார். ஸோ கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்கிறது கும்பராசிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன் மேரேஜில் அது போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இந்த 5ஆம் இடத்து குருங்கிறது ரொம்ப விசேஷம். யாருக்குமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் எந்த ராசிக்கு 5ல் குரு இருக்குதோ அவங்களுக்கு நிறையா பலன்கள் நற்பலன்கள் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் 5ஆம் இடம் தான் காதல். அந்த இடத்துக்கு யார் வராருன்னா கும்பராசிக்கு 11ஆம் வீட்டு அதிபதி. 11ஆம் இடம்னா பேராசை. பேராசை சொல்கிறது 11ஆம் இடம். ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதியே குரு தான். அவர் 5ஆம் இடத்துக்கு போயிட்டு டைரெக்டாக 11ஆம் இடத்தையும் பார்க்குறார், ராசியையும் பார்க்குறார், 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போது 9ஆம் இடம்னா அப்பா. அப்பாவே வந்து மேரேஜுக்கு ஒத்துக்குவார், அப்பாவே வந்து மேரேஜ் பண்ணி வைப்பார், லவ் மேரேஜ். ஸோ மெயினாக என்ன ரீசன் அப்படின்னா 2க்கும் 11க்குரிய குரு 5ஆம் இடத்துக்கு போயிட்டு அந்த 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் வரை ராசியை பார்க்குறாரு, ராசியில் இருக்கிற ராகுவையும் பார்க்குறாரு. ஸோ இந்த இயர் கும்பராசிக்காரங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதில் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா இருக்கிற 27 நட்சத்திரங்களில் பூரட்டாதி வந்து அதிகம் ஏமாறக்கூடிய நட்சத்திரம். அதிகமாக லவ் ஃபெயிலியர் நடக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி தான். ஸோ கும்பராசி புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு லவ் ஃபெயிலியர் நிறைய நடக்கும்னாலும் அட்லீஸ்ட் 1-2 நடக்கும் அவங்களோட லைஃப்பில். சொல்கிறேன் நான், ஆனஸ்டான லவ்வாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மேரேஜ் நடக்கும். இந்த ட்ரூ லவ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இயரோட லாஸ்ட்டில் குரு வந்து கடகத்துக்கு அதிசாரமாக போவார். அப்போ ராசிக்கு குரு பார்வை இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் ராகு கேது இருக்கும்போது ஒரு தடையை ஒரு பிரேக்கை கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்பராசிக்காரங்க. ஆனால் கண்டிப்பாக இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இயர் கும்பராசிக்காரங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும், லவ் செட் ஆகும். ஸோ அடுத்தது எந்த ராசிக்கு லவ் 2025ல் லவ் செட் ஆகும், லவ் மேரேஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2025ல் லவ் செட் ஆகும், லவ் மேரேஜ் நடக்கும். ஏன் அப்படின்னா நல்லா ஜென்மகுரு அதெல்லாம் வந்து வேறு விஷயத்துக்கு, நான் மேரேஜை பற்றி இல்லாத லவ் பற்றி தான் டாபிக், அதை மட்டும் பற்றி பேசுவோம். இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மிதுனம் ஃபஸ்ட்டு வீடியோ இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன் நான். மிதுனம் தான் லவ்வுக்கு வந்து உரிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி தான். மிதுன ராசியில் தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைவாங்க. அப்போ அந்த மிதுன ராசியில் இந்த மிதுன ராசிக்கு 7 கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. மிதுன ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி. 7ஆம் வீடு தான் எல்லாருக்கும் தெரியும். 7ஆம் இடம் தான் திருமணம், கலத்திரம். அப்போ திருமணத்தை அமைச்சு கொடுக்க வேண்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான். அந்த குருவே ராசியில் வந்துட்டார். அப்போ 10ஆவதுக்கு அந்த குரு எங்கெல்லாம் பார்க்குறாரு பாருங்கள். குரு வந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த குரு ராசிக்கு வந்தது மட்டும் இல்லாமல் காதல்னு சொல்கிற இடம் 5ஆம் இடம், திருமணம்னு சொல்கிற இடம் 7ஆம் இடம், ரெண்டையும் பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் லவ் செட் ஆகும், லவ் மேரேஜ் நடக்கும். 10ஆவதுக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போ 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கும்போது அப்பாவே சம்மதித்து அப்பாவே முன்னாடி நின்று திருமணத்தை செஞ்சு வைப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இயரில் இப்போ ஸ்பெசிஃபிக்காக 2025ல் அதிகமான லவ் மேரேஜ் யாருக்கு நடக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தான் அதிகமாக நடக்கும். ஸோ அதனால் மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டெப் எடுங்க. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து எந்த ராசிக்கு 2025ல் லவ் மேரேஜ் நடக்கும், லவ் மேரேஜுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ல் லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அந்த குரு 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடம்ங்கிறது திருமணம், கலத்திரம், மனைவி, பார்ட்னர் இதெல்லாம் சொல்கிறது. அப்போ ராசிநாதனே 7ஆம் இடத்துல போய் இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் ராசியவே பார்க்குறார். குரு பகவான் ராசியவே டைரெக்டாக பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக இந்த இயரில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே சொல்லி 5ஆம் இடம் தான் ஆசை, 5ஆம் இடம் தான் காதல். இதுக்குரிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாயோட நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷம் வந்து மிதுன வீட்டில் இருக்குது. மிதுனத்தில் மிருகசீரிஷம் ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போ 5 கூடியவரோட சாரத்தில் குரு போகிறார். 5 கூடியவர் நட்சத்திர சாரத்தில் குரு போகும்போது லவ் மேரேஜ் வந்து முடிச்சு கொடுத்துருவார். ப்ளஸ் இன்னொரு ரீசன், அங்கே புனர்பூசம் ஒரு நட்சத்திரம் இருக்குது. புனர்பூசம் குருவோட நட்சத்திரமே சுயசாரத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு லவ் மேரேஜ் நடக்கும்.
இன்னொரு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் தான் தைரியம், 3ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா சுய முயற்சி, தன்னோட சொந்த முயற்சி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ராகு வரார். 3ஆம் இடத்துல மார்ச்சுக்கு அப்புறம் ராகு வரார். அப்போ இவ்வளோ நாள் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நல்லா வீட்டில் சொல்லலாமா, எந்த டயத்தில் சொல்லலாம், வீட்டில் ஒத்துப்பாங்களா தெரியாமல் பயந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ராகு 3ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் 3இல் ராகு என்ன பண்ணுவார்னா தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். ஒரு கட்டுக்கடங்காத தைரியம் வந்து உனக்கு கிடைக்கும். ராகு வந்து 3ஆம் இடத்துல வரும்போது தான் ஒரு மனுஷன் கோழையாக இருக்கிறவன் வீரனாக மாறுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது 3ல் ராகு வரும்போது நடக்கும். ஸோ இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், வீட்டில் பேசுவோம் அப்படின்னு. பத்தாவதுக்கு 3ல் ராகு மட்டும் வரல, 3ஆம் இடத்தையும் அந்த குருவும் பார்க்குறாரு. ஸோ சுய முயற்சியில் இந்த இயர் திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இன்னொரு ரீசன் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 11 தான் வந்து ஆசைகள் அபிலாசைகள் நிறைவேறும் இடம். அப்போ தனுசு ராசி 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கும்போது இந்த வருஷம் 80 to 90% தனுசு ராசிக்கு லவ் மேரேஜ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இயரில் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடுங்க. லவ் மேரேஜ் லவ் பண்ணுறவங்க வீட்டில் பேசி எப்படியாவது ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணிடுங்க. கங்க்ராட்ஸ். ஸோ அடுத்து எந்த ராசிக்கு 2025 லவ் மேரேஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஷாக் ஆகிடுவீங்க சொன்னோம்னா, சிம்ம ராசி. ஏன்னா சிம்ம ராசி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான், ஏன்னா உண்மையாக சொல்லி தானே ஆகணும். சிம்ம ராசிக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த 2025 வந்து எந்த அஸ்ட்ராலஜர் யார் பார்த்தீங்கன்னாலுமே நெகட்டிவாக தான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ராசியில் ராகு கேது, அஷ்டம சனி ஆரம்பிக்குது. ஸோ சிம்ம ராசிக்கு இந்த இயர் சரியில்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு உண்மையான பாயிண்ட் இருக்குது தான், இல்லை நான் மறுக்கலை. பட் நம்ம இப்போ பேசுகிறது வந்து லவ் மேரேஜ் ஆகுமா அப்படிங்கிறதான் டாபிக் நமக்கு. இப்போ பொதுவாகவே ராகு கேது தான் பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். இப்போ ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகும். 7ஆம் இடம் தான் வந்து திருமணம், கலத்திரம், ஹஸ்பண்ட் சொல்கிறது, பார்ட்னர் எல்லாமே 7ஆம் இடம் தான். இப்போ 7ஆம் இடத்துல ராகு வரும்போது கலப்பு திருமணம் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. இது ஏன் மேரேஜில் போய் முடியறதுக்கு இன்னும் சான்சஸ் அதிகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 குரு, 5ஆம் அதிபதி. நான் ஏற்கனவே சொன்னேன் 5ஆம் இடம் தான் காதல், ஆசையை சொல்கிறதான். அவர் வந்து ஆசை அபிலாசை பேராசை நிறைவேற்றும் இடம் 11ஆம் இடத்துக்கு வரார். அப்போ 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வந்து திரும்ப 5ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறார், ப்ளஸ் 3ஆம் இடத்தையும் பார்க்குறார், ப்ளஸ் 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ 3ஆம் இடம்னா சுய முயற்சி, 5ஆம் இடம்னா லவ் காதல், 7ஆம் இடம்னா திருமணம். ஸோ அப்போ சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த 2025 லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. சில பேர் கேட்பாங்க, சார் அஷ்டம சனி நடக்குது, அஷ்டம சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. உண்மைதான், அஷ்டம சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணால் ஒரு பிரேக் ஆகுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது தான். ஆனால் இந்த சிம்மராசிக்காரங்க என்னென்னா, அவங்க ஜாதகத்தில் வந்து நல்ல திசை புத்தி நடக்குதுன்னு வைங்க, ஜாதகத்தில் நல்ல திசை புத்தி நடக்குது அப்படிங்கும்போது இந்த அஷ்டம சனியால் பெரிய பாதிப்பு வராது. அப்போ இந்த சிம்மராசிக்காரங்க மட்டும் ஒரு கிளான்ஸ் அவங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுங்க. ஆனால் கோச்சார ரீதியாக பர்ஃபெக்டாக இருக்குது சிம்மராசிக்காரவங்களுக்கு 2025 லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. முக்கியமாக ஏன் இன்னொரு ரீசன் சொல்கிறேன்னா, 3ஆம் இடம்ங்கிறது வந்து சுக்கிரனோட வீடாக வருது. இந்த 3ஆம் இடம் சுய முயற்சி, 3ஆம் இடம் சுக்கிரனோட வீடு வேறு. ஸோ அந்த இடத்தையும் குரு பார்க்க போகிறாரு. ஸோ அதனால் லவ் மேரேஜ் அதிகம் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு பொது பலன் தான். கோச்சார ரீதியாக 2025 இருக்கிற கிரகநிலையில் வச்சு எந்த ராசிக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அப்போ மற்ற ராசிகள்லாம் லவ் மேரேஜ் ஆகாதான்னா அப்படி கிடையாது, மற்ற ராசிக்கும் லவ் மேரேஜ் ஆகும். கோச்சார ரீதியாக இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, இது வந்து ஒரு பொது பலன், ஒரு 20 to 25% தான் அது ஒர்க் ஆகும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க சுய ஜாதகத்தில் வந்து இந்த இயர் சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கிற தசா புத்திகள், அவங்க ஜாதகத்தில் இருக்கிற கிரகநிலைகள் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இந்த பலன்கள் எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொது பலன் தான். அவங்க ஜாதகத்தில் கிரகநிலைகள் லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் இந்த மாதிரி, இப்போ ஒருத்தங்க கேட்டனால தான் இப்போ வேறு வீடியோ தான் நம்ம போடுறதா இருந்துச்சு, வேறு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஒன்று போடுறதா இருந்துச்சு. நேற்று திடீர்னு ஒரு 3-4 பேர் ஃபோன் பண்ணி, சார் February 14 வருது, அதுக்கு எந்த ராசிக்கு வந்து இந்த வருஷம் நல்லாயிருக்கும், எந்த ராசிக்கு வந்து லவ் மேரேஜ் ஆகும் போடுங்கன்னு சொன்னால அவசரமாக பண்ணோம் அந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா
அப்பாயின்மெண்ட் நம்பர் கீழே போட்டிருப்பேன். ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துவாங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன்.